வாவ்! ஒரு மே மந்த்தில் ஒரு உற்சாகமான ஒரு துவக்கம் அவங்களோட சைடில் இருந்து, அதுவும் தாத்தா பேரனோட காம்பினேஷனில். ஹலோ வியூவர்ஸ், நான் உங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. கண்டிப்பாக இந்த அப்டேட் பார்த்த உடனே எல்லோரும் விஜயோட லுக்கை கவனிச்சிருப்பீங்க. அதே மாதிரியே தாத்தாவுடைய இந்த ஹேஷ்டேக்கில் மே ஷெடியூல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப முக்கியம். ஸோ தாத்தா பேரன் ஃபஸ்ட்டு எங்கே இருக்காங்க, கேரவன் அது மாதிரி தான் லொக்கேஷனா, இல்லை எங்கே லொக்கேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிக்கக்கூடியது. ஓகேவா, நம்ம எப்பவுமே லொக்கேஷன் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த லொக்கேஷன்லாம் மீறி விஜயோட முகத்தை அப்படியே ஜூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அவருடைய தாடியில் அந்த மேலில் எப்படி சொல்கிறதுனா முடிக்கும் இந்த தாடிக்கும் நடுவில் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் ட்ரிம் அதிகமாக பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஸ்டைல் புதுசாக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி லுக் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கண்ணாடி இருக்கு இல்லையா, கூலர், அதுவும் அவரோட ஷர்ட்டும் அந்த லுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜெட்டிக்காக கொடுத்துருக்கு. ஸோ இதில் கொஞ்சம் சேஞ்ச் கொடுத்துருக்காரு அவருடைய ஹேர் ஸ்டைலில் அப்படிங்கிறது. அதாவது ஹேர் ஸ்டைல்னால் தாடியில், அதே மாதிரி ஹேர் ஸ்டைலுமே கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது கொஞ்சம். ஓகேவா, ஸோ நிறைய பேர் வந்து கீழே வந்து பயங்கர உற்சாகமாக கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க, அவரோட நியூ லுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. எஸ், ஏதாச்சும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு புதுமையாக செய்யும்போது ஒரே மாதிரியே பார்த்துட்ருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் விஜயோட இந்த நியூ லுக் வந்து ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை தரும் அப்படிங்கிறது நிச்சயமாக சந்தோஷம். ஆனால் அந்த நியூ லுக்கு பின்னாடி நான் ஒரு ரிவ்யூவராக கவனிக்கிறது என்னென்னா, இது ரிலேட்டடாக கதையில் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் அப்படின்ட்டுருக்கு. ஏன்னா இப்போ தான் காவேரிக்கு மனசில் கொஞ்சம் பாப்பா இடம் பிடிச்சிருக்கா, கொஞ்சம் தான் இடம் பிடிச்சிருக்கா. அதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். விஜய் இடம் பிடிக்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டுருக்கு. இந்த ஒரு பொண்ணு வேறு வந்துச்சுல்ல, என்ன சொல்கிறதுனா ஒரு பெண் பார்த்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு யோசிச்சுட்ருக்கலாம். அந்த ட்ராக் என்னாக போதோ அப்படிங்கிறதும் தெரில. ரம்யா அப்படி தான் நினைக்கிறேன் அவங்க நேம். ஓகே, அந்த மாதிரி ஒரு ட்ராக்கும் இருக்குது. இருந்தாலும் விஜய் காவேரி இடையில் ட்ராக் கொண்டு வரணும். இந்த நியூ லுக் ஏதோ ரிலேட்டடாக இருக்குது, கதை ரிலேட்டடாக அப்படின்னு எனக்கு தோணுது. பார்ப்போம், சுவாமியோட விருப்பமா இல்லை இது விஜயோட லுக்கா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோன். ஸோ ரொம்ப ஹாப்பியில் இவங்களோட சைடில் இருந்து அப்டேட் வந்தாவே தாத்தா பேரனோட சைடில் அப்படியே ஒரு எனர்ஜெட்டிக்காக செமையாக இருக்குது. எனிவேஸ், குட்டி பாப்பா கூடயும் கொடுக்கட்டும் விஜய், ஒரு ரெக்வஸ்ட்டை போடுவோம். ஸ்டேடியோன்.